நடிகை த்ரிஷா அவர்களினுடைய வீட்டில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு மரணம் ஏற்பட்டிருக்குன்னு அவங்களே போட்டிருக்கக்கூடிய பதிவு சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. பொதுவாக நம்ம த்ரிஷா அவர்கள் அடிக்கடி திருநாய்களை எங்கேயாவது இருக்கக்கூடியதை எடுத்து வளர்த்து வருவாங்க. அப்படிதான் இவங்க வந்து பார்த்தோன்னா ஒரு நாயை சமீபத்தில் வந்து தன்னுடைய படப்பிடிப்பின் பொழுது எடுத்திருக்கிறாங்க. அதற்கு என்ன பேர் இட்டிருக்காங்கன்னா கேட்பரி. அதற்கப்புறமாக இவங்க 15 ஆண்டுகளாக ஒரு நாயை வளர்த்து வந்திருக்கிறாங்க. இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா மரணம் அடைஞ்சிருச்சாம். அதனால் என்னுடைய வீட்டில் மிகப்பெரிய அளவில் ஒரு சோகம் ஏற்பட்டிருக்கு. நானும் என் பெற்றோர்களும் ரொம்பவே சோகத்தில் இருக்கோம். என்னை பற்றி தெரிந்தவர்களுக்கு இனிமேல் என்னுடைய வாழ்க்கையே கிடையாதுன்ற மாதிரி நல்லாவே புரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களா. இதனால் நான் கொஞ்சம் கேப் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு இடைவெளி வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களாம். இது சொல்லியிருக்கிறது ரொம்பவே வைரலாகி வந்துட்டுருக்கு. ஜனா அப்படின்ற ஒரு தெருநாயை தான் 2022ஆம் ஆண்டு இவங்க வந்து பார்த்தோன்னா பிரிஞ்சிருக்கிறாங்க. அதற்கப்புறமாக தான் 12 ஆண்டுகளாக ஜோரோ அப்படின்ற நாயை வளர்த்து வந்திருக்கிறாங்க. இப்போ இவங்க போட்டிருக்கக்கூடிய இந்த சமூக வலைதள பதிவு ரசிகர்களிடையே ரொம்பவே வந்து வைரலாகி வருது. இது ஒரு புறம் இருக்க, என்னதான் நம்ம விழிப்புணர்வு வீடியோக்கள் நிறைய போட்டாலும் கூட ஒரு சிலரை மாற்றவும் முடியல, திருத்தவும் முடியலன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது. என்ன இருக்குன்னா, ஒரு 3 வயது சிறுமி 700 அடி ஆழ்துளை கிணறுல இப்போ ரொம்பவே தன்னுடைய உயிருக்கு போராடி வந்துட்டுருக்காங்க. அவங்கள மீட்கக்கூடிய பணிகள் ரொம்பவே தீவிரமாக நடந்து வந்துட்டுருக்கான். ராஜஸ்தான் மாநிலம் கோட்புட்லியில் 700 அடி ஆழமுள்ள ஆழ்துளை கிணறுல தவறி விழுந்த 3 வயது சிறுமி சேத்னா 48 மணி நேரத்துக்கு மேலாக மரணத்தோட போராடி வந்துட்டுருக்காங்களாம். இப்போ மீட்பு பணிகள் ரொம்ப தீவிரமாக இருக்குது. முதல்ல தலா 10 அடி கொண்ட 15 இரும்பு கம்பிகளை ஒன்றன் பின் ஒன்றாக வைத்து சேத்னாவை மீட்க முயன்றிருக்காங்க. ஆனால் அது வெற்றி பெறல. ஆரம்ப திட்டங்கள் தோல்வியடைந்ததை அடுத்து அதிகாரிகள் பைலிங் இயந்திரங்களை பயன்படுத்தவும் எலி சுரங்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி குழி தோண்டி சிறுமியை மீட்கவும் முடிவு செஞ்சாங்க. சிறுமியை மீட்பதற்காக பைலிங் இயந்திரங்களை முன்பே கேட்டுக்கொண்டு வந்திருக்கணும் அப்படின்னு அந்த பகுதியில் இருந்த மக்கள் மீட்பு குழுவினரை குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. சேத்னாவின் தந்தை சொல்லும் பொழுது அவள் எப்போது மீட்கப்படுவாள் என்றது மாவட்ட நிர்வாகம் எந்த தகவலையும் தெரிவிக்கல. டூடு மற்றும் மோனோசரில் இருந்து கொண்டு வரப்படும் பைலிங் இயந்திரங்கள் கோட்புட்லியை அடைய இன்னும் 2 நாட்கள் ஆகும் சொல்கிறாங்க அப்படின்னு கவலை தெரிவிச்சிருக்காரு. சிறுமியை மீட்க பணியாளர்கள் அனைத்து முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக கோட்புட்லி வெகுரு கூடுதல் மாவட்ட மாஜிஸ்திரேட் ஓம் பிரகாஷ் அவர்கள் தெரிவிச்சிருக்காராம். விஞ்ஞானமும் தொழில்நுட்ப வளர்ச்சி மேலோங்கி வரும் நிலையில் நாடு முழுவதும் முறையாக பராமரிக்கப்படாத, சரியாக மூடப்படாத ஆழ்துளை கிணற்றுக்கான குழிகளில் தவறி விழுந்து உயிரிழக்கும் சிறுவர்களின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே வர்றது கவலை அளிக்குதுன்னு எல்லோரும் இப்போ சொல்லி வராங்க. எப்படியாவது கடவுள் கிட்ட அந்த குழந்தை நல்லபடியாக மீட்டெடுத்துடணும்னு வேண்டிக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.